பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடையவர்களாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளுடைய பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவ தூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆமென். நீங்களும் என்னை போலவே வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தை உடைய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்டுக்கடவன். பரலோகம் பகுதி 3 என்ற தலைப்பிலே கர்த்தராகிய வார்த்தையினிடத்தில் கற்றுக்கொள்வோம். முதலாவது பகுதியில் பரலோக ராஜ்யத்தை குறித்த யோவான் ஸ்நானகனின் தீர்க்க தரிசனத்தையும் அவன் அறிவித்தபடி மகிமையின் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்ததால் மனுஷனுக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபித்த விதத்தையும், இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்றே என்பதை குறித்தும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் கண்டோம். இந்த முதலாம் 2ஆம் பகுதியை கேட்டு 3ஆம் பகுதிக்குள் பிரவேசிக்கின்றவர்களே, கிருபையின் நாட்களில் கர்த்தருடைய கட்டளைப்படியான விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருப்பதால் மகிமையின் பிதாவின் வீடும் மகிமையின் பிதா உங்கள் இருதயத்தில் சிங்காசனமிட்டு அமர்ந்து உங்களை ஆண்டு கொண்டிருப்பதால் அவருடைய ஆலயமும் மோசே
வனாந்தரத்தில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவோடு சபை கூடினபடியும் ஆதி அப்போஸ்தலர்கள் மகிமையின் பிதாவோடு அனுதினமும் தனித்து சபை கூடினது போல நீங்களும் இந்த சபை கூடுதலை விட்டுவிடாமல் நிறைவேற்றுகின்ற கிறிஸ்துவின் சபையாகவும் மறுரூபமாக்கப்பட்டவர்களே, உங்கள் கிருபையின் காலத்திலேயே பரலோக ராஜ்யமாக நீங்கள் மறுரூபமாக்கப்படுவதை குறித்து மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளில் உள்ள சர்வ வல்லவரின் சித்தத்தை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்துவின் நாமம் சர்வ சிருஷ்டிகளிலும் என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் மகிமைப்படுவதாக. ஆமென். சர்வ வல்லவராகிய கிறிஸ்து இயேசு சங்கீதம் 123:1 வழியாக உங்களுக்கு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து வாசமாயிருக்கின்ற இடமே பரலோகம் என்று முன்னறிவிக்கின்றதை கவனிக்கும்படியாக அந்த வசனத்தை உங்கள் வேத புத்தகங்களில் வாசியுங்கள். இந்த பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற மகிமையின் பிதா எப்பொழுது உங்களுக்குள் வாசமாயிருக்கின்றாரோ அப்பொழுதே நாம் நமக்குள்ளே பரலோகமாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்பதை நமக்கு உணர்த்தும்படியாக லூக்கா 17:21 தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றால் இந்த பரலோக ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கின்றதா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 மூலமாக பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தினால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கும் அறிவிக்கின்றேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார் என்றபடி பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பரமபிதா உங்களுக்குள் கிருபையின் ரூபமாக மறுரூபமாகி உங்கள் இருதயத்துக்குள் சிங்காசனமிட்டு அமர்ந்து மகிமையின் பிதாவாக வாசமாய் இருக்கின்றதால் பரலோக ராஜ்யமாக நீங்கள் இப்பொழுதே மறுரூபமாகி இருக்கின்றீர்களா? இப்படி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளினால் கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்து மறுரூபத்தின் மேல் மறுரூபமாக மகிமையின் கிறிஸ்துவினால் மறுரூபமாக்கப்பட்டவர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12 வசனங்களிலும் 18 20 வெளிப்படுத்தப்பட்டது போல மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் சிங்காசனமிட்டு அமர்ந்து உங்களை ஆளுகின்றதால் உங்கள் இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி அது உங்கள் வாயின் வழியாக வற்றாத ஜீவநதியாக புறப்பட்டு அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக ஓடுகின்றதாகிய கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பதால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களையும் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கின்றவர்களே களிகூறுங்கள் என்று வாழ்த்தி உங்கள் நிமித்தம் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து கலப்பில்லாத மதுவினால் வஞ்சிக்கின்ற சத்துருவை நியாயம் தீர்த்ததினால் உங்களை நோக்கி பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களிகூறுங்கள் என்று சிங்காசனத்தின் மத்தியில் இருந்து அறிவிக்கின்ற மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் இடிமுழக்க சத்தத்தை கேட்டு இப்பொழுது அவருடைய சித்தத்தின்படி இப்பொழுதே களிகூறுகின்றீர்களா? இல்லாவிட்டால் 2 கொரிந்தியர் 13:5 மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பரலோகமாகவே மறுரூபமாக்கப்பட்டு விட்டீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று உங்களை கிறிஸ்துவுக்குள் அழைக்கின்றேன். ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு உள்ள சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். 2 பேதுரு 3:2 எழுதப்பட்டபடி பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் சர்வ வல்லமுள்ள இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகி எங்களுடைய கட்டளைகளையும்
நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் எழுதப்பட்டபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.